ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ஒரு சிம்பிளாக நம்ம கிச்சனில் இருக்கிற பொருளை வச்சு நல்லா நம்ம முகம் நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியான டிப்ஸு. அது என்ன எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இந்த மைசூர் பருப்பு நம்ம இந்த சாம்பாருக்கெல்லாம் யூஸ் பண்ணல, எல்லார் வீட்லேயும் இது இந்த இருக்கும். இது அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்குது. இதில் ஃபேஸ் பேக் கூட உங்களுக்கு நான் போட்டிருக்கிறேன். இப்போ இதில் ஃபேஸ் க்ரீம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டுன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இது இப்போ மைசூர் பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து அலோவேரா ஜெல்லு. உங்கள்கிட்ட வீட்டில் இருக்கிற கத்தாழை இருந்துச்சுன்னா கூட ஒரு பீஸ் எடுத்து அந்த சைடெல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த சென்டரில் இருக்கிற பீஸ் எடுத்து இதிலே போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். ஏன்னா இது ஃப்ரிட்ஜில் தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும், நார்மல் இடத்துல வெளியெல்லாம் வைக்க முடியாது. அடுத்து ரோஸ் வாட்ரு, விட்டாமின் இ கேப்சூலு ஒன்று எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒன்று சேர்த்துக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் செய்கிற க்ரீமுக்காக ஒன்று. இப்போ இது நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன். இது ஃபஸ்ட்டு ஒரு தண்ணியில் கழுவிட்டு ஏன்னா அதில் டஸ்டெல்லாம் இருக்கும். நல்லா இந்த மாதிரி தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு தண்ணியில் நல்லா கழுவிடணும் லைட்டாக. பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த தண்ணி எடுத்துடணும். இப்போ இது ஒரு தண்ணியில் கழுவி ஆயிடுச்சு. ஏன்னா ஃபஸ்ட் நம்ம ஒரு தண்ணியில் கொஞ்சம் லைட்டாக இது பண்ணி கழுவிக்கணும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு நான் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஸ்கின் நல்லா இப்போது தேவையான அளவுக்கு ரோஸ் வாட்ரு. ஏன்னா இது ஸ்கின் நல்லா நம்மளுக்கு எந்த ஒரு க்ரீம் போட்டாலும் அதில் ஒரு நல்லா ஸ்மெல் இருக்கும். அதனால இந்த ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கினாக்கா நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்க. பாருங்கள், தேவையான அளவுக்கு நான் ரோஸ் வாட்டர் சேர்த்துருக்குறேன். இப்போ இது 2-3 ஹவர் நல்லா ஊற வச்சுட்டு இப்போ நம்ம சேர்த்துருக்கிற இந்த ரோஸ் வாட்டர்லேயே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும். இப்போ இது ஒரு 2 ஹவரில் 1 ஹவர் நல்லா ஊறிடணும். ஏன்னா மைசூர் பருப்பு நம்ம ஸ்கின் நல்லா டைட்டிங் பண்ணி கொடுக்கும். அது இல்லாமல் நல்லா பிரைட்னஸ் பண்ணி கொடுக்கும். நீங்கள் வெளிக்கு போயிட்டு வர்றதுங்க சாயங்காலம் இந்த மாதிரி ஒரு பேக் ரெடி பண்ணி போட்டுக்கோங்க மைசூர் பருப்பில். இல்லை இந்த மாதிரி க்ரீம் ரெடி பண்ணி வச்சு க்ரீம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். இப்போ இது ஊறின பிறகு ஒரு 2 ஹவர் கழித்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஏன்னா இது நல்லா ரோஸ் வாட்டர் நல்லா ஊறணும். நல்லா ஊறிட்டு இருக்குது. இப்போ இது நான் மிக்ஸி ஜாரில் ஃபுல் இதில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கணும். அதில் இருக்கிற தண்ணி நம்ம சேர்த்துருக்க அந்த ரோஸ் வாட்டர் போதும். இந்த ஆசி தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. ஏன்னா சேர்த்தோம்னா க்ரீம் நம்ம இப்போ இது அரைச்ச பிறகு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நல்லா. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு காட்டுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு 2 டீஸ்பூனு இல்லை 3 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு பாருங்கள், இவ்வளோ தான் வரும். அந்த அளவுக்கு தான் ரோஸ் வாட்டர் நம்ம ஊற வச்சு இல்லைங்களா, அந்த அளவுக்குள்ளே நான் அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு பவுல் எடுத்து இதை இப்போ நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி நான் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா இப்போ இது ஒரு ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் நல்லா இது பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கினா தான் அந்த க்ரீம் பண்ணுறதுக்கு
இப்போ இது வேஸ்ட் பண்ணாதீங்க. இதில் லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ் கூட பேக்காக இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இதில் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். அரைச்சி இதில் மஞ்சள் மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ இது நீங்கள் அரைக்கும் போது உங்கள்கிட்ட ரெடிமேட் அலோவேரா இல்லைனாக்கா வீட்டில் இருக்க கத்தால கூட சென்டரில் இருக்க அந்த ஜெல்லு தேவையான அளவுக்கு ஒரு பீஸ் போட்டு இந்த மாதிரி இந்த பருப்பு அரைக்கும் போது அப்போ நீங்கள் அதை சேர்த்து அரைக்கணும். அப்போ அந்த மாதிரி நீங்கள் அலோவேரா ஜெல்லு சேர்த்து அரைக்கும் போது நீங்கள் ரோஸ் வாட்டர் ரொம்ப கம்மி பண்ணிக்கணும் ஊற வைக்கிறதுக்கு. பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு திக்னஸ் இருக்குதுன்னு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு அலோவேரா ஜெல்லு சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கினேன். அது எந்த அளவுக்கு க்ரீம் பதம் வர வரைக்கும் சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன்றது 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்கள்கிட்ட ஒயிட் அலோவேரா இருந்தால் கூட நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கலாம். க்ரீன் தான் யூஸ் பண்ணணும் இல்லை. ஏன்னா அது ரெண்டும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி ரோஸ் வாட்ரு அலோவேரா ஜெல்லு பாருங்கள். இப்போ நான் ஏன்னா இது க்ரீம் ஸ்ட்ரெச்சருக்கு வரல, அதனால் இன்னும் 1 டீஸ்பூன் அளவுக்கு அலோவேரா சேர்த்துக்கிறேன். பாருங்கள் நல்லா ஒரு க்ரீம் ஸ்ட்ரெச்சருக்கு வந்திருக்குது. பாருங்கள் இந்த அளவுக்கு நான் 2-3 டீஸ்பூன் அளவுக்கு, ஏன்னா அந்த க்ரீம் ஸ்ட்ரெச்சர் வரணும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு ஒரு விட்டமின் இ கேப்சூல் சேர்த்துக்கிறேன். இல்லை உங்களுக்கு 2 சேர்த்துக்கணும் கூட சேர்த்துக்கலாம். விட்டமின் கேப்சூல் வந்து இந்த ரிங்கிள்ஸ்லாம் இருக்கிறது நல்லா கிளியர் பண்ணி கொடுத்தோம். நான் 1 போதும் இந்த க்ரீமுக்கு. நீங்கள் இந்த மாதிரி ஜாஸ்தி எடுத்து செய்கிறீங்கனாக்கா நீங்கள் ஒரு 2-3 கூட சேர்த்துக்கலாம். இந்த விட்டமின் இ கேப்சூல் போட்டு நல்லா இந்த அளவுக்கு நல்லா இது பண்ணும். நீங்கள் நைட்டில் இது போட்டுன்னு காலையில் கூட உங்கள் முகத்தை நீங்கள் கழுவிக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ நல்லா ஒரு சூப்பரான ஒரு 1 மந்த் ட்ரை பண்ணுங்களேன். ஃபேஸ் பேக்கும் ஃபேஸ் க்ரீமும் 2 தொடர்ந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஒரு சூப்பரான பிரைட்னஸ் கொடுக்குது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸு இல்லை பாட்டில் எது இருந்தாலும் இந்த மாதிரில நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸில் இல்லை பாட்டிலில் இந்த மாதிரி சின்ன பாட்டில் இருந்தால் கூட பரவாயில்ல. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது நீங்கள் வெளியெல்லாம் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு எதோ ஒரு க்ரீம் நீங்கள் போட்டாலும் சரி, இந்த மாதிரி நம்மளுக்கு 1 மாதம் இல்லை 2 மாதம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கணுன்னா அந்த அளவுக்கு நம்ம ஒரு ஸ்பூனு தான் எடுத்து யூஸ் பண்ணணும்.
கையெல்லாம் போட்டு எடுத்தோம்னா கெட்டு போயிடும். இந்த அளவுக்கு மைசூர் பருப்பு நல்லா ஒரு சூப்பரான பிரைட்னஸ் கொடுக்குது. ஸ்கின்னும் நல்லா டைட்டிங் பண்ணி கொடுக்குது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இல்லை உங்களுக்கு இதில் 2 விட்டாமின் இ கேப்சல்னால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லாத குறிக்கு இப்போ நான் 1 சேர்த்துருக்குறேன். ஏன்னா என்கிட்ட ஃபுல் காலி ஆகிட்டு இருக்குது. நீங்கள் 2 சேர்த்துக்கலாம். இந்த அளவு க்ரீம் நீங்கள் செய்யும் போது பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான க்ரீமு ரெடி. இது நைட்டில் காலையில் கூட உங்கள் முகத்துக்கு ஃபுல்லாக நீங்கள் ஒரு வேஸ்லின் டைப்பில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு போகலாம். ஃப்ரிட்ஜில் வந்து இது நார்மல் இடத்துல வைங்க, ஃப்ரீசரில் வைக்காதீங்க. இது எடுக்கும் போது ஒரு டீஸ்பூனு ஏதாவது வச்சு எடுத்து உங்கள் கை கால் மூஞ்சுக்கெல்லாம் அப்ளை பண்ணுங்கள். இது அப்ளை பண்ணிட்டு நைட் தூங்கும் போது கழுவிட்டு தூங்கணும். கழுவாத நீங்கள் அப்ளை தூங்கினா கூட காலையில் எழுந்துச்சி நீங்கள் முகத்தை வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ரீமும் சரி ஃபேஸ் பேக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மைசூர் பருப்பில் நல்லா சூப்பரான பிரைட்னஸ் கொடுக்குது. ஸ்கின்னும் நல்லா டைட்டிங் பண்ணி கொடுக்குது. எந்த ஸ்கின் டைப் இருந்தாலும் சரி அவங்களுக்கு இது கண்டிப்பாக செட் ஆகுது. ஆயில் ஸ்கின்னாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதோ டைப் ஸ்கின் இருந்தால் கூட பரவாயில்ல, எந்த ஒரு ப்ராப்ளமும் கொடுக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.